ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது கருப்பு உளுந்து களி செய்ய போகிறோம். ஒரு கப் கருப்பு உளுந்து நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உளுந்து வறுத்ததை நாங்கள் இப்போது மிக்சியில் போட்டு நல்லா மெய்ய பொடி பண்ணி வைக்க போகணும். இப்போது நாங்கள் களி செய்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. அது கூட கொஞ்சம் வாட்டர். இப்போ உளுந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வறுத்த அரைச்ச உளுந்த இதில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு கிண்டிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கோங்க. இது எலும்புக்கு வலு நல்லா கொடுக்கும், நல்ல சத்து. இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் சரியாகும். கருப்பு உளுந்து நல்லது ரொம்ப உடம்புக்கு. அடிக்கடி எடுத்துக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த உளுந்து. இப்போது துருவிய தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். சுவையான உளுந்துக்களி தயார்.